இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம்ம காணும்படியான வெள்ளத்தை ஆண்டவர் தந்தார். நேற்று இரவெல்லாம் நல்ல உறங்கி ஓய்வெடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த புதிய நாளில அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். யோசுவா 1:5 உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நேற்று உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை கைவிடுறதே இல்லை, கைவிடுவதே இல்லை. நிறைய சூழ்நிலையில இந்த உலக ஜனங்கள் நம்மை கைவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஜனங்கள் ஏதோ ஒரு இக்கட்டுல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு விலகி கைவிட்டுட்டு போறதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு உதவிக்காக யார்கிட்டா நம்ம கேட்கிறோம்னா பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நிச்சயமா என்னை நம்புங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இக்கட்டுல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்பி அவர்கள்ட்ட போகும்போது கைவிட்டுட்டு போயிடுவாங்க, கை விரிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை முடியல, நான் என்ன பண்றது? இப்படிப்பட்ட அநேக ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், நாம் தாண்டி வந்திருக்கிறோம். நான் கூட இந்த ஊழிய பாதைகளிலே ஜனங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையிலே கைவிடப்பட்ட இந்த அனுபவத்தை நானும் பெற்றிருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, ஒருபோதும் நம்மை விட்டு தூரம் போகிற ஆண்டவர் அல்ல, ஒருபோதும் நம்மை கைவிட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. கடைசி வரை நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் படுத்தி தாண்டி வரக்கூடிய வழிகளையும் உருவாக்குகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அன்பான குடும்பத்து மக்களே, இன்னைக்கு ஜனங்களை நம்பி கைவிடப்பட்டிருக்கோல, இன்னைக்கு ஜனங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்கள, சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாதபடி சோர்ந்து போய் நிற்கிறீங்கள, சில பிரச்சனைகளை எப்படி தாண்டி போவேன் என்று சொல்லி வேதனையோடு நீங்க நிற்கிறீங்கள. நான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை கைவிடுறதே இல்லை, நான் கூடவே இருப்பேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களை கைப்பிடித்து விடுவித்து உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஒருபோதும் நம் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். எத்தனை நம்பிக்கையான வார்த்தை! ஒரு மனிதனுடைய வார்த்தைகள்ல இந்த உலகத்தையே உருவாக்கி நம்முடைய வார்த்தை. எங்களை உருவாக்கவே நம்புகிறோம். பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.